அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை செஞ்சவங்க செய்யாதவங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராஜுங்கிற கமெண்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ +1 முதலாக அதாவது 10th முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைமாக இப்போ அப்ளை பண்ண போகும்போது அங்கே ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும் டிசியும் வாங்கிட்டாங்க, அப்புறமேலே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. +1 ஃபஸ்ட் டைமாக எழுத போகிற எல்லாருக்குமே அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க. அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் எப்போ ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று போஸ்டலில் வரும், இல்லைன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்களோ அந்த சென்டரை போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே இஷ்யூ பண்ணுவாங்க. சில டைம் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் அது எங்கே இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதின சென்டரில் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. முதல்ல அப்ளை செய்யாதவங்க இவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதி தக்கல் முறையில் அப்ளை பண்ணலாம். தக்கல் முறைன்னா 1000 ரூபா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டி அப்ளை பண்ணுறது. இந்த வருஷம் ஸ்கூலில் படித்து ஃபெயில் ஆனவங்க, அதாவது இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, அதாவது உதவி பெறும் தனியார் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் படித்தவங்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணனா அடுத்தது 2025 மார்ச் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இப்போ அப்ளை பண்ணவங்க இவங்களுக்கு ஹால் டிக்கெட்டு எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாமு எப்போ நடக்கும், ரிசல்ட்டு எப்போ வரும், இந்த வருஷம் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ ஜாயின் பண்ண முடியுமா, இதை பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹால் டிக்கெட்டு ஜூன் 2nd வீக்கு வரலாம். ஆக்சுவலாக ஹால் டிக்கெட்டு ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு லிங்க்கில் கொடுக்குறாங்க. அதனால் கடைசியாக எந்த லிங்க்கில் கொடுக்குறாங்களோ அந்த லிங்கை கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக ஹால் டிக்கெட் வேணும்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே போகிறப்ப உங்கள் ரெசிப்ட்டு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தாங்களா ரெசிப்ட்டு, அதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அதில் தான் அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், இல்லைன்னா பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், இந்த 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணலாம். ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது இருந்தால் போதும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள்கிட்ட கொடுத்த ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிப்டை ஒரு தடவை நல்லா தரவாக செக் பண்ணிக்கங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மாவட்ட கல்வி அலுவலகத்தில் போய் இப்போயே காண்டாக்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஃபெயில் ஆகி ஸ்கூல் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஸ்கூல்லேயே மேக்ஸிமம் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ஹால் டிக்கெட்டை எந்த எக்ஸாம் சென்டர் இருக்குதோ அங்கே இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டேட்டு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில டைம் ஹால் டிக்கெட்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், மாவட்ட கல்வி அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ போகும்போது இந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போங்க, அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்த சென்டரு, எக்ஸாம் என்னைக்கு, என்ன டைம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சயின்ஸு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட் டைமாக சயின்ஸு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுகிறவங்க நீங்கள் எங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸாமான கிளாஸ் அட்டன் பண்ணிங்களோ அங்கே போய் கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோடைய ரிசல்ட்டு மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்கிட்ட தான் வரும். அதனால் நீங்கள் நினச்ச காலேஜ் சேர முடியாது, நினச்ச குரூப் எடுக்கிறதும் கஷ்டம்தான். என்னமா ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் எதுவும் கேளுங்க. சில பேர் கேட்டிருக்கீங்க, இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் இருக்காது. எல்லா எக்ஸாம் போல தான் இதுவும் இருக்கும்.